ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஏன் வந்து நிறைய ஸ்மார்ட் பீப்புள்ஸ், அதாவது வந்து ஏற்கனவே நாலேஜ் இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற பீப்புள்ஸும் ஒரு பிகினர் லெவலில் வந்தால் கூட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துலையோ அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அவங்க வந்து ஸ்மார்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர் அப்படி இருந்தாலும் கூட அவங்க ஏன் வந்து ஃபெயில் ஆகிறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில், ஏன் வந்து ஒரு ஸ்மார்ட் பீப்புள் கூட ஃபெயில் ஆகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, த ஸ்டோரி ஆஃப் பில் ஆக்மன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பில்லியனர். அவர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லியனர். கிட்டத்தட்ட ஒரு $5 பில்லியன் சொத்து மதிப்பு வச்சுருக்காரு. இவர் வந்து ஒரு பெர்ஷிங் ஸ்கொயர் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி வந்து வச்சுருக்காரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷார்ட் செல்லிங் வந்து ஒரு தடவை ஹெர்பால் லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஷார்ட் செல்லிங் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு வாரன் பஃபெட்டோடைய ஒரு ஃபாலோவர். வாரன் பஃபெட்டுடைய லெசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் வந்து இவரோட லைஃப்லேயும் வந்து இன்வெஸ்டிங் லெசனாக வந்து கன்சிடர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவர். ஸோ இவருக்கும் நாலேஜ் இருக்குது, நல்ல டேலண்டடான பீப்புள் தான். இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஹெர்பால் லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஷார்ட்டிங் பண்ணுறாரு. ஹெர்பால் லைஃப் அப்படிங்கிற கம்பெனி வந்து என்ன கம்பெனி அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஒரு நியூட்ரிஷனல் ப்ராடக்ட் லைக் ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹார்லிக்ஸு. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நியூட்ரிஷனல் ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறவங்க ஹெர்பால் லைஃப். இந்த கம்பெனியை இவர் ஷார்ட்டிங் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹெர்பல் லைஃப்ங்கிற இந்த கம்பெனி வந்து ஒரு பிரமிட் ஸ்கீமு, அதாவது வந்து MLM மார்க்கெட்டிங் ஸ்கீம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம், அந்த மாதிரியான ஒரு கம்பெனி இது. ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து ஒரு செட் ஆகாத ஒரு பிஸ்னஸ் மாடல். இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல் கிடையாது. அப்படிங்கிறதுனால இவர் வந்து இந்த கம்பெனியை கிட்டத்தட்ட ஷார்ட்டிங் பண்ணுறாரு. எவ்வளோ ஷார்ட்டிங் பண்ணுறாருன்னா, கிட்டத்தட்ட $1 பில்லியன் பொசிஷன் வந்து ஷார்ட்டிங்கில் எடுக்கிறார். சரிங்களா? இவர் வந்து ஆக்சுவலாக வாரன் பஃபெட்டோடைய லெசன்ஸை ஃபாலோ பண்ணுறவர். நிறைய இன்வெஸ்டிங்லாம் பண்ணி நிறைய பெரிய அமௌண்ட்டெல்லாம் கெயின் பண்ணியிருக்காரு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பை சைடு, அதாவது ஷார்ட்டிங் இல்லாமல் பை சைடுலாம் பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கெயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ஹெர்பல் லைஃப்ங்கிற கம்பெனியை ஷார்ட்டிங் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து அடுத்து யார் வராங்க அப்படின்னா, கார்ல் ஐகான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு இந்த இடத்துல. சரிங்களா? அவர் வந்து இந்த ஹெர்பல் லைஃப் கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறவர். இந்த கார்ல் ஐகான் அப்படிங்கிறவரும் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பில்லியனர். சரிங்களா? இவர் வந்து இந்த பில் ஆக்மேனோடவுமே பெரிய பில்லியனர். இவர் வந்து கார்ல் ஐகானுங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு $20-30 பில்லியன் பக்கமாக சொத்து வச்சிருக்கிறவர். இவர் வந்து இந்த ஹெர்பல் லைஃப் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த பிஸ்னஸ் மாடல் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் எடுத்த ஷார்ட்டிங் பொசிஷனுக்கு எகெயின்ஸ்டாக இவர் வந்து பையிங் பொசிஷன் எடுக்கிறாரு. ஸோ இவர் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கிறார். ஹெர்பல் லைஃபோட கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஷார்ட்டிங் பண்ண எல்லா ஸ்டாக்கையும் இவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுறார், பை பண்ணுறார். ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் ஒரு ஷார்ட்டஸ்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்து இவரோட பையிங் பொசிஷன் வந்து நல்லா ஸ்டேபிளாக பை பண்ணிகிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஹெர்பல் லைஃப் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதர் இன்வெஸ்டர்ஸ் வரும்போது ஸ்டாக்ஸ் வந்து நல்லா மேலே டாப்பில் வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20-30% மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட ஷார்ட் செல்லிங் பண்ண பில் ஆக்மேன் வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகிடுறாரு. கிட்டத்தட்ட $1 பில்லியன் லாஸ் பண்ணுறாரு. ஆனால் இப்போவும் ஒரு பில்லியனர் தான். அந்த $1 பில்லியன் லாஸுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த லாஸு. ஸோ அவர் வந்து இப்போவும் பில்லியனர் தான். ஆனால் இருந்தாலும் அவர் எடுத்த டிசிஷன் வந்து தப்பாக போகுது. ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் ஒரு ஷார்ட் செல்லிங்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாரன் பஃபெட்டும் வந்து நிறைய இடத்துல ஃபெயிலியராக இருக்கார். அதாவது யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழமொழிக்கு ஏற்ற ஒரு விஷயம் வந்து வாரன் பஃபெட் ஃபெயிலியர்னு சொல்லலாம். இப்போ வாரன் பஃபெட் வந்து நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் வந்து ராங்காக எடுத்துருக்கிறாரு. நிறையா வந்து ஃபெயிலியர் ஆகிருக்காரு. ஆனால் ஸ்டில் ஹீ இஸ் அ டாப் பில்லியனர். அதனால் அது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ ஆனால் இவர் வந்து பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு எடுத்த ராங் டிசிஷனுக்கு வந்து வருத்தப்படுறதா சொல்லக்கூடிய நிறைய டிசிஷன் இவர் எடுத்திருக்காரு. ஆனால் இருந்தாலும் அதில் முக்கியமாக குறிப்பிட்டு இவரே சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. அதில் வந்து முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன். ஈவன்
1960 சமயங்களில் வந்து பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி இவர் பை பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக்னு தான் சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, பெர்க்ஷயர் ஹாத்வே வந்து இவரோட கம்பெனி தானே, வாரன் பஃபெட்டோட கம்பெனி தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது இன்றைக்கி வந்து பெர்க்ஷயர் ஹாத்வேங்கிறது ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி முதல்ல பெர்க்ஷயர் ஹாத்வே அவர் பை பண்ணும்போது அது வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. அந்த டெக்ஸ்டைல் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் மாடல் கம்பெனி. அதை வந்து இவர் தெரியாமல் வந்து இவரோட அனலைசஸ் யூஸ் பண்ணி ஒரு மிஸ்டேக் பண்ணி இவர் வாங்கிட்டார். இவர் வாங்கி அது பெரிய லாஸில் தான் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கண்ட்ரோலிங் ஸ்டேக் எடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சீட்லலாம் இருந்து அதுக்கடுத்து இவர் வந்து அந்த கம்பெனியில் இருந்த மெயின் சிஇஓ அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் ஃபயர் பண்ணிடுறாரு. ஸோ ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெர்க்ஷயர் ஹாத்வேவை ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக மாற்றிடுறாங்க ஃபியூச்சரில். இப்போ வரைக்கும் பெர்க்ஷயர் ஹாத்வேங்கிறது ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக இருக்குது. டெக்ஸ்டைல் பிஸ்னஸை விட்டுட்டு ஹோல்டிங் கம்பெனியாக மாற்றிடுறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து இவர் வந்து பண்ண ஒரு மிஸ்டேக்காக சொல்கிறாரு. அதுக்கடுத்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரியோட ஸ்டாக்ஸை எதுவுமே வாங்காதீங்க, ஏர்லைன் கம்பெனிஸை வந்து அனலைஸ் பண்ணுறது கஷ்டம், அது வந்து வேல்யூஷன் பண்ணுறது கஷ்டம், அது வந்து பெஸ்ட்டு பிஸ்னஸ் கிடையாது. கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லி ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை வந்து வாங்கக்கூடாதுன்னு எல்லாத்துக்குமே பாடம் சொன்ன இவர் இந்த விஜய் படத்தில் வர மாதிரி என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி வாரன் பஃபெட்டே போய் ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை வாங்குறாரு. ஓகேங்களா, இவர் அதுக்கு முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் இவரே போய் அமெரிக்கன் ஏர்லைன்ஸை வாங்கி லாஸ் ஆகிறாரு. ஸோ இந்த ஏர்லைன் மிஸ்டேக்கும் வந்து இவர் பண்ண ஒரு மிஸ்டேக். ஸோ பில் ஆக்மேன் மாதிரி அவரோடவுமே பெரிய இன்வெஸ்டர், ஆனால் இவருமே வந்து தப்பான முடிவுகள் எடுக்கிறாரு. அதுக்கடுத்து இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரில. இது ஒரு ஃபேமஸான புக்கு, ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஒரு ஃபேமஸான புக்கு. நீங்கள் வந்து கூகுளில் போய் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி பெஸ்ட் புக்ஸ்ன்னு அடிச்சிங்கனாவே கூட அதில் கொஞ்சம் குறிப்பிட்ட நிறைய புக்ஸ் வரும். அதில் வந்து மெயினாக சொல்லக்கூடிய புக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதில் ஒன் ஆஃப் த புக்ஸ் இந்த புக்கு. நிறையா நம்ம இந்தியன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் கூட, பெரிய ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் கூட இந்த புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கை எழுதினவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் காரிடார் அண்ட் மைக்கேல் கிராஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எழுதினாங்க. இதில் ஜேம்ஸ் காரிடாருங்கிறது மெயின் ஆத்தர். ஸோ இது கீழே இந்த புக்கோட கீழே இருக்குது பாருங்கள். ஸோ இவங்க இந்த ஜேம்ஸ் காரிடார் அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனர். அவர் வந்து ஒரு $150 மில்லியன், பில்லியனர் கிடையாது மில்லியனர், $150 மில்லியன் பக்கமாக வந்து இவர் வந்து ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பித்து கிளைண்ட்டோட ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தார். இவரோட மெயின் வேலை என்னென்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது தான். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் பயங்கரமாக வந்து காசு சம்பாதிக்கலான்ட்டு புக்கெல்லாம் எழுதி எல்லாத்துக்குமே சொல்லி எல்லாமே பண்ணி இவரும் வந்து சம்பாரிச்சிட்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த வீடியோ நீங்கள் இன்றைக்கி கூட பார்க்கலாம். ஜேம்ஸ் காரிடார் வீடியோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா கூட வரும். இந்த பிக்சரில் இருக்கிற இந்த இவர் தான் ஜேம்ஸ் காரிடார். இது அந்த வீடியோவோட ஒன் ஆஃப் த கிளிப்பு தான் இது. சரிங்களா, இந்த பிக்சர் இது பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் வந்து தன்னோட கிளைண்ட்டு, கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே அப்பாலஜைஸ் பண்ணுவார். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரு கிரிஞ்சாக ஒரு வீடியோ வந்து பண்ணுவார். ரொம்ப அழுகிற மாதிரி, ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி, வருத்தப்படுற மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணுவார். ஏன் இந்த வீடியோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த $150 மில்லியன் ஒரு லாஸ் பண்ணிட்டார் ஆப்ஷன் செல்லிங்கில். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கில் பெரிய லெஜெண்டாக இருந்த இவர் ஆப்ஷன் செல்லிங்லேயே லாஸ் பண்ணார் அப்படிங்கிறது, புக்கு எழுதி பல பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்த இவர் லாஸ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து ஒரு அதிசயமாக இருந்தது நிறைய பேர்த்துக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து நமக்கு தெரியும், ஆப்ஷன் பையிங்கில் லிமிடெட் ரிஸ்க், அன்லிமிடெட் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணீங்க, ஒரு $100 இருக்கிற ஆப்ஷன் பையிங் பண்ணீங்க அப்படின்னா அந்த லாஸ் ஆனால் அந்த $100 லாஸ் ஆகும். ஸோ 100 குவான்டிட்டி எடுத்திங்கன்னா 100 × 100 அப்படின்னு பார்க்கும்போது அந்த அமௌண்ட்டு மட்டும் உங்களுக்கு $10,000 அது மட்டும் லாஸ் ஆகும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த $100 ஜீரோக்கு வந்தால் உங்களுக்கு அந்த $100 ப்ராஃபிட். ஆனால் அந்த $100 மேலே போச்சு அப்படின்னா அதில் போகிற ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு லாஸு. அப்போது $100 மேலே எவ்வளோ போகுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஸோ ஷார்ட் செல்லிங்கில், ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிற பிரச்சனை இதுதான். அப்சைடு வந்து பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்போ அந்த $100 ஆப்ஷன் நம்ம செல் பண்ணியிருக்கோம், அது ஜீரோக்கு வந்தால் அந்த $100 ப்ராஃபிட் கிடைக்கும், ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கிறதுனால. ஆனால் அந்த $100 மேலே $200 போச்சுன்னா $200 லாஸ், $300 லாஸ், $300 போச்சுன்னா $1000, $2000 கூட போகும். சரிங்களா, ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அன்லிமிட்டட் லாஸ். ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கிறது வந்து அன்லிமிட்டட் லாஸ், லிமிட்டட் ப்ராஃபிட். ஆனாலும் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஏன் வந்து ஜெயிக்கிறாங்க, சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து ஹெட்ஜிங் பண்ணி எடுப்பாங்க.
அந்த பொசிஷனை வந்து ஹெட்ஜிங் பண்ணும், ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெத்தடாலஜி எல்லாமே பண்ணால் ஆப்ஷன் செல்லிங்கில் பெஸ்ட்டாக வரலாம். அது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பல பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்த இவர் ஆப்ஷன் செல்லிங்கை நேக்கடாக பண்ணியிருக்காரு. அதாவது ஜஸ்ட் நேக்கடு பொசிஷன் அப்படின்னா ஜஸ்ட் கால் ஆப்ஷனை செல் பண்ணுறதோ இல்லை புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது, ஹெட்ஜிங் பொசிஷன் எதுவுமே எடுக்காமல். ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனமான ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ஹெட்ஜிங் பொசிஷன் எடுத்து ஒரு லெவரேஜ் ஹையஸ்ட் லெவரேஜெல்லாம் யூஸ் பண்ணி ஹெட்ஜிங் பொசிஷன் எடுத்து எல்லா காசையும் லாஸ் பண்ணுறாரு. திடீர்னு மார்க்கெட் வந்து வாலட்டைல் ஆகி மொத்த அமௌண்ட்டும் காணாமல் போயிடுது. ஸோ எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான இவருமே லாஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரேஷ்னல் டிசிஷனுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ். அதாவது ரேஷ்னல் டிசிஷன் அப்படின்னா பகுத்தறிவு சிந்தனைன்னு சொல்லலாம், சரிங்களா? பகுத்தறிவு முடிவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பகுத்தறிவாக நீங்கள் வந்து யோசிக்கிறதும் ஒரு அறிவார்ந்த செயல் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று செய்கிறதுக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன லைன் தான் இருக்குது. அந்த லைன் வந்து கண்ணுக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன லைன் தான் இருக்குது. கொஞ்சம் மிஸ்டேக்னாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஜோனில் போயிடுவீங்க. அந்த நீங்கள் எடுக்கிற டிசிஷன் வந்து உங்களையே வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ், லெஜெண்டரி ட்ரேடர்ஸ் பண்ண மிஸ்டேக்லேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கும் ரேஷனல் டிசிஷனுக்கும் நீங்கள் வந்து கரெக்டான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இந்த பிகினர்ஸ், நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் வரும்போது அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஐடியா ஹைப்போதீசிஸ் வச்சுட்டு வருவாங்க, சரிங்களா? ஒரு மைண்டில் வந்து ஒரு ஐடியா வந்து வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் வந்து மார்க்கெட் கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குது, மேலே போகுது கீழே போகுது, ஏதோ ஒரு யூடியூப் சேனல், ஏதோ ஒரு வீடியோ, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்துட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் மார்க்கெட்டு ஒரு 2 தடவை அப்சர்வ் பண்ண உடனே பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசை வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவங்களோட சிந்தனையில் என்ன இருக்கோ, இப்படி பண்ணால் கரெக்ட் அப்படின்னு என்ன இருக்கோ அது மாதிரி அவங்க வந்து ட்ரேடு பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு ட்ரேடு லாஸ் ஆகிறதுக்கு, சாரி இப்போ ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணாலுமே. அதுக்கடுத்து 2வது ட்ரேடுமே வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். 3வது ட்ரேடு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறாங்க, 4வது ட்ரேடு ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்குள்ளே இவங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, இந்த இவங்க நினச்ச ஐடியாவும் அவங்க யோசிக்கிற விதமும் கரெக்டு அப்படிங்கிற வெரிஃபிகேஷன் வந்து இந்த ப்ராஃபிட்னால ஆகிடும், சரிங்களா? இவங்களுக்கு இந்த ஐடியா, இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் இவங்க ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஏன்னா சக்ஸஸ் பார்த்துட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு ஒரு அந்த ஐடியா வந்து கரெக்ட் அப்படிங்கிறது தோண ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே அவங்க மைண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து அந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை அதை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு எதுவுமே இல்லாமல் அதிகமாக ரிஸ்க் எடுக்க ஆரம்பிப்பாங்க, அதிகமாக குவான்டிட்டி போட ஆரம்பிப்பாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியில். ஸோ அடுத்து வந்து என்ன ஆகும், ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் வரும், சரிங்களா? 1000 ரூபா ப்ராஃபிட் வரும். அப்படி இல்லைனா ஒரு 1000 ரூபா வந்து நெக்ஸ்ட் டைம் கூட ப்ராஃபிட் வரலாம் ரேரஸ்ட் சான்சஸில். அதுக்கடுத்து கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். லாஸ் ஆகும்போது ஏன்னா இவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்ததை விடமே அடுத்து ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஒரு 5000, அதுக்கடுத்து இன்னொரு 5000 லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி லாஸ் ஆன உடனே இவங்களுக்கு என்ன வரும்னா, அடுத்து அந்த லாஸை பார்த்தோன்னே டவுட் வரும் அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே. அந்த டவுட் வர ஆரம்பிச்சோன்னே இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தப்பா, இது நம்ம பண்ணுறது தப்பு, இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து அந்த கண்ட்ரோலை லாஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஏன்னா இவங்க ப்ராஃபிட்டை பார்த்துட்டாங்க, அதுக்கடுத்து லாஸை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டை பார்த்த அந்த எண்ணம் வந்து மைண்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிவாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியும், அடுத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தேட ஆரம்பிப்பாங்க. ரேண்டமாக இப்படி வந்து தேடி தேடி ஓட ஆரம்பித்து அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக லாஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கில். ஸோ அதில் என்ன அப்படின்னா, இதில் என்ன விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது மனுஷனோட மூளையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரேண்டம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தியரி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியாவை வச்சு நம்ம வந்து ஒரு செயலை செய்கிறோம், அந்த ஆக்ஷன் செய்கிறோம். அந்த ஆக்ஷனை செஞ்ச உடனேயே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிது, சரிங்களா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஐடியாவையும் இந்த ஆக்ஷனையும் நம்ம செஞ்சதுனால தான் அதுக்குண்டான ரிசல்ட் தான் இதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது ஒரு ரேண்டம் ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம், சரிங்களா? அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஐடியானால தான் வரணும், இந்த ஆக்ஷனால தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கண்ணை மூடிட்டு செஞ்சுருந்தா கூட அந்த ரிசல்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ரேண்டம் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரேண்டம் ஈவெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்கில் அப்படின்னு நம்ம நினச்சிட்றோம். அது வந்து ஒரு இல்யூஷன் ஆயிடுது. அதாவது இதுக்கு பேர் தான் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இல்யூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த விஷயம் வந்து ஆக்ட் ஆன உடனே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. இந்த ரேண்டம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆக்ஷனை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ரிசல்ட் கிடைச்ச உடனே அந்த ஆக்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறதுனாலையும் அந்த அப்படின்னு இவங்க மைண்டில் தோன்றதுனாலையும் திரும்ப திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ரேண்டம் ஈவெண்ட்டுக்கும் உண்மையாகவே வந்து கரெக்டாக ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னங்க வித்தியாசம்? நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க கரெக்டு. சரி, நான் இப்போ இது ரேண்டம் ஈவெண்ட்டா, ரிசல்ட்டு ரேண்டம் ஈவெண்ட்டா, இல்லை உண்மையாகவே கரெக்டு தானா அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல காமன் சென்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இன்டெலிஜென்ட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி காமன் சென்ஸாக நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதில் வந்து என்னென்னா, இந்த ரேண்டம் ஈவெண்ட் விசஸ் வேல்யூ கிரியேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த இடத்துல யோசிக்கிறோம். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு காலையில் எந்திரிச்சோன்னே ரோட்டில் நடந்து போகிறீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு நமக்கு காசு எங்கேயாவது கீழே கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு யோசிச்சுட்டு போகிறீங்க. இல்லை நம்ம வந்து நிறைய டைம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கோம். கீழே ஏதாவது நமக்கு ஒரு 10,000 ரூபா கிடச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு, 1,00,000 ரூபா நமக்கு கிடச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நிறைய இடத்துல இமேஜினேஷன் பண்ணி பார்த்துருக்குறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சம்டைம்ஸ் ஒரு சில டைம் போகும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு 1000 ரூபா கிடைக்கிது கீழே அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல யாரும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா கிடைக்கிது உங்களுக்கு, ஒரு லக்கு. சரிங்களா? அப்போது அதே மாதிரி நீங்கள் அடுத்த நாளும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த 1000 ரூபா கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கிடைக்காது. ஸோ அப்போது உங்களுக்கே தெரியும் அது ஒரு ரேண்டம் ஈவெண்ட் அப்படிங்கிறது. இதுவே சரி, இந்த ரேண்டம் ஈவெண்ட்டை நம்பி நான் அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது வேலைக்கு போய் ஒரு இடத்துல ஜாபில் இருக்கீங்க. அந்த ஜாபில் நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க மாதம். இந்த சம்பளம் கொடுக்குறதுங்கிறது வந்து ரேண்டம் ஈவெண்ட்டா இல்லை வந்து வேல்யூ கிரியேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு வேல்யூ கிரியேஷன் தான். எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் அவங்க மணி கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க அவங்களுக்கு. அந்த வேல்யூ கிரியேட் பண்ணி கொடுக்கறதுனால தான் உங்களுக்கு வந்து பணம் தராங்க. சரிங்களா? மாதம் சப்போஸ் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மாதம் சேலரி வரலை, இல்லை அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கடைசி மாதம் சேலரி வரலை அப்படின்னா கூட நீங்கள் அடுத்து திரும்ப இன்னொரு கம்பெனிக்கு போய் அதே சேலரிக்கு போவீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிட மாட்டீங்க அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து அந்த ஒரு மாதம் சேலரி வரல, அப்போ இந்த சேலரிங்கிறது பொய், அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஜாப் அப்படிங்கிறது வந்து ஒரு ரேண்டம் ஈவெண்ட்டு, நம்ம மாதம் ஏதோ ஒரு வேலை செஞ்சோம், அதுக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு ரேண்டம் ஈவெண்ட்டு. ஏன்னா பாருங்கள், நடுவில் ஒரு தடவை நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா அவங்க அதுக்கு உண்டான பணத்தை கொடுப்பாங்கிறது ஒரு ஃபிலாசபி, ஒரு வேல்யூ கிரியேஷன், ட்ரூத் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் ஒரு ட்ரேடிங்கில், ஒரு சிஸ்டமில், ஒரு ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு லாஸ் ஆகிட்டா நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை தப்புன்னு யோசிக்கிறதும் தப்பு. அதே மாதிரி ஒரு 5 தடவை ஒரு சக்ஸஸ் ஆகிட்டீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் கரெக்டுன்னு யோசிக்கிறதும் தப்பு. ஸோ இதுதான் வந்து ரேண்டம் ஈவெண்ட்டுக்கும் வேல்யூ கிரியேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்த மார்க்கெட். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட்னா இதுதான், மார்க்கெட்னா இப்படி தான் ஒர்க் ஆகும், மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்கல் அண்டு ஃபிலாசபிக்கல் ரீசன் என்ன, அது வந்து என்ன வேல்யூ கிரியேட் பண்ணுது, எதனால் அந்த மார்க்கெட் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது, ஏன் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் இருக்குது, ஏன் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்குது, ஏன் ஷேர் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணும். ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலுக்கு வரணும். அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு வரணும். அதுக்கு அடுத்து அந்த மார்க்கெட்டை வந்து ரியல் டைமில் அப்சர்வ் பண்ணணும். சரிங்களா? அந்த ரியல் டைமில் அப்சர்வேஷனுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும். நீங்கள் ஏற்கனவே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்காக லேர்ன் பண்ண விஷயங்கள்லாம் வந்து இங்கே கொஷினுக்கு உட்படுத்தப்படும். அந்த கொஷின் நீங்கள் வந்து கேட்கும்போது அதுக்குண்டான ரீசனை நீங்கள் தேடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு லேர்னிங் கிடைக்கும். அதுக்கடுத்து அதுக்கு கொஷின் தேடுறது எப்படி தேடுவீங்க? அதுக்கு வந்து ஒரு லேர்னிங் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இப்போ நான் என்ன மாதிரியோ, இல்லை ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, பணம் பண்ணுறவங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் கெயின் பண்ணிக்குவீங்க. ஏன்னா நீங்கள் அவங்க ஒரு 10 வருஷம் இதுக்காக உழைப்பு போட்டிருக்காங்கன்னா அவங்ககிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணும்போது அந்த 10 வருஷம் டைம் ஸ்டாம்பை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. அந்த டைம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஒரு 2 வருஷத்துலேயே அதை பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்படிங்கும்போது உங்களுக்கு 8 வருஷம் மிச்சமாகுது. ஸோ நம்மளோட மனித இனமே இப்படி தான். எல்லாமே ப்ரீவியஸில் எல்லாருமே கண்டுபிடிச்ச விஷயங்களையும் கற்றுக்கிட்ட விஷயங்களையும் பல வருஷம் உழைப்பையும் நம்ம வந்து கொஞ்ச நாள்லேயே கற்றுக்குறோம். அப்போது அந்த அவங்களோட லேர்னிங்ஸை வந்து அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அடுத்தடுத்த பீப்புள்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டாக எல்லாமே தெரிஞ்ச ஆட்களாக வர ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் லேர்னிங் பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது கரெக்டாக என்ன ஏதுங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து அதுக்கடுத்துமா தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்டு பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. எல்லாத்துக்குமே வந்து என்டையர் லைஃப் டைமில் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அவங்களே எல்லா தப்பையும் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் பத்தாது. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணணும். ஏற்கனவே வந்து இப்போ வாரன் பஃபெட் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து பில்லியனர், பில் ஆக்மெண்ட் பண்ணியிருக்காரு, இந்த ஜேம்ஸ் கார்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் பெரிய ட்ரேடர்ஸ் ஆனாலும் அவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்மார்ட் டிசிஷன். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லேர்ன் ஃப்ரம் த அதர் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத எப்பவுமே ஃபஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் அந்த டைமை வந்து குறைக்கலாம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படிங்கிறதே வந்து ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ், நாட் அ ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ட்ரேடர் ஆனாலும் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் ஆனாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஜேம்ஸ் கரடர் மாதிரி டோட்டலாக லாஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து எவ்வளோ பெரிய ட்ரேடராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டராக இருந்தாலும் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் விட்டிங்கன்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஜோனுக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அது வந்து ரேஷனல் டிசிஷன் மேக்கிங்காக இருக்காது. அதனால் வந்து இந்த பிகினர்ஸ் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயம், ஏன் ஸ்மார்ட் பீப்புள் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு ரீசன். ஸோ இந்த வீடியோவிலேருந்து அந்த ரீசன் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன்.